இதற்குத்தானே ஆசைப்பட்டோம் விகா ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்லணும். எப்படியோ நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. நம்ம விஜய் காவேரி அந்த அழகான மூமெண்ட்ஸ் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கான எபிசோடு மாசுன்னு தான் சொல்லணும். அப்படியே எத்தனை டைம் வேணால் பார்த்திங்கன்னா அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். விஜய்க்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சுலப்பா. இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரியை விடக்கூடாது, அவர் வீட்டுக்கே கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இன்றைக்கி நடந்த எல்லா சீன்ஸுமே பார்த்திங்கன்னா உண்மையாகவேங்க செம்மையாக இருந்தது தான் சொல்லணும். காவேரிக்கு நம்மளால் இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயம் வேறு வந்து இப்போ நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்து வந்துடுச்சு. அதனால் உடனே நம்ம காவேரியை பார்த்து பேசணும் அப்படின்னு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து தேடுறாரு. காவேரி எங்கே போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து தெரியலை. உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே காவேரியுமே எடுக்கிறாங்க. இப்போ எங்கே காவேரி இருக்கிற, நான் உன்னை தேடி தான் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன், ஆனால் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. என்ன விஜய் சொல்கிறீங்க, என்ன தேடி வீட்டுக்கு போனீங்களா, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க, எல்லாருமே நம்ம மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா இன்னுமே கோவம் தான் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் திட்டு வாங்கிட்டு தான் வந்தேன் காவேரி, இப்போ நான் உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்து பேசணும், ப்ளீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஸ்டால் விஷயமாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா காவேரியை பார்க்குறதுக்காக நம்ம விஜய் வந்து ஓடோடி போயிடுறாரு. இங்கே காவேரியை பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. இப்போ காவேரிக்கிட்டையுமே விஜய் பேசுகிறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் யாரையுமே ஏமாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இங்கே விஜய்க்கு ஆதரவாக அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கே பார்த்திங்கன்னா காவேரி நினச்சி ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு லவ்ங்க இந்த இடத்துல வந்து. ஏன்னா நம்ம விஜய் வந்து சொல்கிறத அப்படியே நம்ம காவேரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவரை எதுவுமே பேச விடலை. நீங்கள் எதுவுமே இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு தெரியுங்க நீங்கள் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா, உங்களை கூட நானும் கஷ்டப்படுத்திட்டேன் இவ்வளோ பிரச்சனையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்ம விஜய்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட சாரி கேட்குறதுக்காக வந்தால் நம்ம காவேரி ஒரு பக்கம் விஜய்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. ஆனால் இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து வேறு லெவல் தாங்க சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலில் புரிஞ்சுக்கிட்டா வேறு என்னங்க இருக்குது. உண்மையாகவே காவேரி இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட நிலைமையை நம்ம காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேட்ட விஜய்க்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் நம்ம காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நான் உங்களை நம்புகிறேன், உங்களுக்கு எப்போதுமே வந்து நான் வந்து துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இங்கே எனக்கு தெரியுங்க வெண்ணிலா அப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி யோசித்தது தான், அம்மா கூட இதை பற்றி தான் யோசித்து பயந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் எப்படிங்க என்னை விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ மட்டும் தைரியமாக இரு, இப்போ இருக்கிற மாதிரி எப்போதுமே இரு காவேரி, நான் உன்னை வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்து கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நம்ம காவேரி சரிங்க நீங்கள் போங்க, எனக்கு இங்கே வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து இங்கே விஜய் அனுப்பிச்சுட்றாங்க. இங்கே விஜய் வந்து போகிறாரு. ஒரு பக்கம் நம்ம காவேரிக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால நிற்க முடியல. நம்ம விஜயும் வந்து திரும்பி வந்து பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் திரும்பி பார்க்கும்போது நம்ம காவேரி பயங்கர ஸ்டேஜில் இருக்கிறாங்க, விழுக போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பிடிச்சிடுறாங்க. அப்புறம் காவேரியை விஜயை தன்னோட காரில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்க்குறாரு. ரொம்பவே பதறி போயிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே காரில் போகும்போது இங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜயை மெதுவாக போங்க, ஏன்னா வயிற்றில் தான் பேபி இருக்குல்ல, விஜய்க்கு ஒரு பக்கம் அது தெரியாது, அதனால் கொஞ்சம் இதனால் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்தில் கூட ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து விஜய்னால் அதை வந்து புரிஞ்சிருக்க முடியாது. ஏன் காவேரி இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற, இதுக்காக என்ன ஸ்லோவாக போக சொல்கிற, அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மயங்கி விழுந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரி எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ரீசன் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம விஜய் கண்ணீர் விட்டு கதறாரு. "என்ன ஆச்சு காவேரிக்கு? நல்லா தான் பேசியிருந்தா டாக்டர், சடனாக மயங்கி விழுந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் இருந்துக்கிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? அவங்க கரெக்டான டைமில் சாப்பிடாதனால தான் இப்போ அவங்க மயங்கி விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. "என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவிரியை பார்க்குறதுக்காக வராங்க. அவர் வந்து அந்த விஷயத்த கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை விட ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டார். அவர் கண்ணில் அப்படியே கண்ணீராக தான் வந்ததுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து மனுஷன் ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. காவேரி வேற பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படியே அந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. எதுவுமே வந்து விஜய்க்கு வந்து அன்னைக்கு கேட்கும்போது கூட வந்து சரியாக வந்து ஆன்சர் பண்ணல. இங்கே நம்ம விஜய் காவேரி பக்கத்தில் ரொம்பவே அழுகிறாரு. இங்கே காவேரிக்குமே வந்து விஷயம் தெரியுது. அப்போ வந்து உண்மை விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இங்கே விஜய் காவேரி கிட்ட, "ஏன் காவேரி இப்படி பண்ண? எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச? நான் அப்பாவாயிட்டேனா? இதுக்கப்புறம் நீ நான் நம்ம குழந்த, நம்ம 3 பேர் தான் ஒன்றா வாழ போகிறோம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில ரொமான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சரி விடு, இப்போ வந்து டாக்டர் சொல்லி எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுவே நீ வந்து என்கிட்ட சொன்னால் எப்படி இதை வந்து சொல்லியிருப்ப அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம விஜய். உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய் கையெடுத்து தன்னோட வயிற்றில் வச்சு இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒரு அழகானது தான். விஜய் காவேரியை இவ்வளோ சந்தோஷமாக பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, அவ்வளோ ஆனந்தமாக நம்மளுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே எத்தனை டைம் வேணால் சொல்லலாங்க. இந்த எபிசோடு, இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு க்யூட்டான ஒன்று தான். ப்ரொமோ மாதிரி நம்ம இந்த எபிசோடையும் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை டைம் வேணால் பார்க்கலாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லா சீன்ஸுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவேரியை இதுக்கப்புறமும் நம்ம விஜய் வந்து கஷ்டப்பட விட மாட்டார். இங்கே காவேரியை வந்து தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம விஜய் வந்து நினைப்பாரு. எங்கள் காவேரிக்கிட்டேயுமே விஜய் வந்து சொல்கிறாரு, "காவேரி, இதுக்கப்புறம் வந்து நீ வா நம்ம வீட்டுக்கு, சரியா? நீ உண்மையை மறைச்சதெல்லாம் போதும். இந்த டைமில் வந்து நீ இதெல்லாம் மறைச்சி வைக்கக்கூடாது. பாரு இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில வந்து நிற்கிற, சாப்பிடாம மயங்கி விழுந்துட்ட. இந்த டைமில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தானே பாப்பாவும் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நானும் உன்னோட கஷ்டத்துக்கு காரணம் தானம்மா, என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதையும் பற்றியும் யோசித்து ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் பாப்பா என்ன மாதிரியே நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. "நீ வா காவேரி, முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கூப்பிட்டு கிளம்புறாங்க. எங்கள் காவேரியை வந்து யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாமே, வெண்ணிலா பிரச்சனைலாம் முடியட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு ஒத்துக்க மாட்டாரு. "இல்லை, இப்படியே வந்து விடக்கூடாது. இதனால் வந்து வீட்டில் வந்து உன்னை நல்லா பார்த்துக்காம விட்டுட்டாங்கன்னா சொல்லு, பாப்பாவுக்கு தானே இதனால் பிரச்சனையாகும். அதெல்லாம் முடியாது காவேரி, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே தான் சொல்லி ஆகணும். இப்போ தெரியும்ல, நீயா வெண்ணிலாவா எனக்கு யாருன்னு. அதே மீடியாக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது? இப்போது நீயும் நானும் ஒன்றா வாழ்ந்துருக்குறோம். இப்போ நமக்கு அடையாளமாக ஒரு குழந்த இருக்குது, சரியா? நீ தான் வந்து எனக்கு சட்டப்படி பொண்டாட்டி, எல்லா உரிமையும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் சொல்கிறது தான் நம்ம காவேரிக்கு வந்து சரியாக படுது. இங்கே விஜய் காவேரியை அழைச்சிட்டு இங்கே காவேரியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. "அத்தை, இதுக்கு மேலேயும் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ காவேரியோட வயிற்றில் என்னோட குழந்தை வளருது, சரிங்களா? காவேரி இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டேயுமே மறைச்சி வச்சுருந்துருக்கா. பாவம், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா சொல்லுங்கள். வெண்ணிலா பிரச்சனையை நான் கண்டிப்பாக முடிச்சு வச்சுருவேன். அதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவள் என்னோட கடந்த காலம் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்னோட காவேரி மட்டும்தான் எனக்கு எல்லாமே. நான் அதை தான் அத்தை உங்ககிட்ட அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சொல்லிகிட்ருக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே கெஞ்சுறாரு. இங்கே காவேரி ப்ரெக்னன்ட் சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே இங்கே மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்படியே அதிர்ச்சியில் காவேரியோட அம்மா நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம காவேரியுமே போயிட்டு சாரதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும் தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான்
நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் அப்படி சொன்னேன். அவரை நானும் ரொம்பவே நேசிக்கிறேன். நாங்கள் ஒருத்தர் அந்தளவு நேசிக்கிறோம். நாங்கள் 2 பேருமே வாழ்ந்துட்டோம். இப்போ எங்களுக்கு அடையாளமாக தான் இந்த குழந்தை வயிற்றில் வளருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தி இருந்துக்கிட்டு கூட இங்கே காவேரி விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு சாரதா, நீ பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் அந்த கடவுளே அந்த 2 பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சரியா, இதுக்கப்புறமும் நீ இவங்க விஷயத்தில் குறுக்க நிற்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாம்மா ஆனந்த கண்ணீர் விடுறாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனாலுமே ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, ஆனால் ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லலையடி. அம்மா வந்து வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு நீ மறைச்சிட்டியா? ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம். அக்காவை நல்லா பார்த்துட்ருக்கும் போதெல்லாம் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ போ காவேரி, நீ தான் வந்து விஜய்க்கு உரிமையானவ. நீ போயிட்டு உன்னோட வீட்டுக்கு போ, அம்மாவை முழு மனசோட சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம விஜய் காவேரி சாரதம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க. வந்ததுமே தாத்தா பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராகினிக்குமே விஷயம் தெரிய வருது. ராகினி பார்த்திங்கன்னா செம்மங்காண்டில் இருக்கிறாங்க. அங்கே வெண்ணிலாவும் இருக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இங்கே காவேரியை பிடிச்சி கத்துறாங்க. உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? என்னோட விஜய்ன்னு சொல்கிறேன், நீ எதுக்காக வந்து இங்கே விஜய் வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது விஜய் இருந்துக்கிட்டு அவளுக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. இப்போது அவள் ஒரு ஆள் கிடையாது, அவள் 2 ஆளாக இருக்கா. எங்கள் வீட்டு வாரிசு காவேரியோட வயிற்றில் வளருது. இன்னுமே காவேரி இந்த வீட்டில் தான் இருப்பாள். அவள் இந்த வீட்டு மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை அடிக்கிறதுக்காக வெண்ணிலா வந்து போகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட விஜயை வந்து பணத்துக்காக மயக்கி எல்லாமே பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை அடிக்கிறதுக்காக வெண்ணிலா போகிறாங்க. அந்த டைமில் வந்து விஜய் தடுத்துட்றாங்க. இங்கே வெண்ணிலாவோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உனக்கு இடமே கிடையாது. சரியா, நான் தான் சொல்லிட்டேல, காவேரி கூட தான் நான் வாழ போகிறேன். காவேரி தான் எனக்கு எல்லாம். நீ நியாயம் கேட்டே அந்த மீடியாவில் அதில் போயிட்டு இந்த உண்மையை சொல்லு. அப்போது அவங்களாம் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக காவேரி பக்கம் தான் நிற்பாங்க. சரியா, சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக கிளம்பிடு, இல்லைன்னா நீ தான் அசிங்கப்பட்டு இங்கேருந்து போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த வெண்ணிலா சீக்கிரமே விஜய் லைஃப்பை விட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.